ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/10/1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சங்கம யுகத்தில் சேர்ந்தே இருப்பது என்பது முழு கல்பத்துக்கும் ஆதாரமாகிறது. தனது புது உலகில் கிருஷ்ணருடன் கூடவே யார் ஊஞ்சலாடுவீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார். ஊஞ்சல் ஆடுவது வேடிக்கையானது தானே. ஊஞ்சல் ஆடுபவர்களுடைய பாகமோ தனிப்பட்டது. யார் இங்கு தனது வாழ்க்கையில வாழ்வின் ஆரம்பம் முதல் இறுதி வரை தந்தையுடன் கூடவே இருக்கீங்களோ, அதாவது புத்தியோகத்தின் மூலம் கூடவே இருக்கிறாங்களோ, சாக்கார ரூபத்தில் கூடவே இருப்பது இதுவோ அதிர்ஷ்டம்தான். ஆனால் சாக்காரத்துடன் கூடவே புத்தியும் கூடவே இருந்தது அப்படின்னா, வாழ்வின் ஆரம்பம் முதல் இறுதி வரை கூடவே இருந்தீங்கன்னா, அவர் அங்கும் கூட ஒவ்வொரு பிறப்பிலும் விதவிதமான பாகத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே கூடவே இருப்பாங்க. பள்ளியிலும் கூடவே இருப்பாங்க, விளையாடும் போதும் கூடவே இருப்பாங்க, மற்றும் பின்பு ராஜ்யம் செய்வதிலும் கூடவே இருப்பாங்க. ஆகவே இங்கு சதா கூடவே இருப்பவர் தான் அங்கும் கூடவே இருப்பாங்க. எப்படி அந்த முதல் ஆத்மாவுக்கு போதையும் குஷியும் இருக்குமோ, அப்படி கூடவே இருக்கும் ஆத்மாக்களுக்கும் அத்தகைய போதையும் குஷியும் இருக்கும். யார் இப்பொழுது தந்தைக்கு சமம் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அங்கும் சமமான போதை இருக்கும். ஆகையினால சர்வ சொரூபங்களிலும் கூடவே இருப்பது இதுவும் கூட விசேஷ பாகம். பாலகன், வாலிபன், வானப்பிரஸ்தம் என்று எல்லா நிலைகளும் கூட இருப்பார். இதற்கான ஆதாரம் இப்பொழுதுள்ள வாழ்க்கையில முதல் இடை இறுதி வரை கூடவே இருப்பது வேடிக்கையாக இருக்குது இல்லையா. யார் முதல்ல கூட இருப்பாங்களோ அவங்க பிறகு 84 ஜென்மமும் பக்தி காலத்திலும் அல்ப கால ராஜா ஆவதிலும் அல்லது ஏதாவது பாகம் நடிப்பதிலும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் கூடவே நிரந்தர சம்பந்தத்தில் இருப்பாங்க. பக்தியும் சேர்ந்தே செய்வாங்க. ஏறுவதும் கூடவே பின் இறங்குவதும் கூடவே. அப்படின்னா இப்பொழுது கூடவே இருப்பதன் ஆதாரம்தான். முழு கல்பமும் கூடவே இருப்பதற்கான ஆதாரமாக ஆகுது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி. ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15/10/1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். ஆத்மாவை வதை செய்யும் மகா பாவியாக ஆகாமல் இரட்டை அஹிம்சைவாதியாக ஆவதற்கான யுக்திகள். இன்று பாப்தாதா குழந்தைகளை மகிமை செய்து கொண்டிருந்தார். மகிமை செய்து கொண்டே இந்த நாடகத்துக்குள் குழந்தைகளின் இவ்வளவு உயர்ந்த மற்றும் அனைத்தையும் விட சிரேஷ்டமான பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோங்கிறாங்க பாப்தாதா. அதுவும் முழு கல்பத்துல இந்த சங்கம யுகத்துல தான் மகிமைக்கு தகுதியானவராக ஆகிறாங்க. இதே யுகத்தில் தான் சுயம் பரமாத்மா கூட உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களின் மகிமை பாடுறாங்க. இந்த நேரம்தான் நீங்கள் இரட்டை மகிமைக்கு உரியவர்களாக ஆகிறீங்க. ஒரு தந்தைக்கு சமமாக மாஸ்டர் கடல் ஆகிறீங்க. மேலும் எது தந்தையினுடைய குணம் மற்றும் சக்திகளாக இருக்கின்றனவோ அந்த இரண்டின் மாஸ்டர் ஆகிறீங்க. கூடவே ஆத்மாவின் உயர்ந்த நிலைக்கும் மகிமை இருக்குது. சர்வகுண சம்பன்னம் 16 கலைகள் நிரம்பிய என்ற இந்த மகிமையும் நடைமுறையில் இந்த நிலையின் அனுபவத்தையும் இப்போ செய்கிறீங்க. 16 கலைகள் அப்படின்னா என்ன? மரியாதைகள் எவை? இந்த அனைத்து விஷயங்களின் ஞானத்தை இந்த நேரம்தான் தாரணை செய்கிறீங்க. அப்படி இரட்டை மகிமைக்கு தகுதியானவர்கள் ஆகிறீங்க. உலகினுடைய அதிபதியாக ஆகிறீங்க. இரட்டை பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகிறீங்க. இரட்டை ஆஸ்தியாக முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இந்த இரண்டிற்கும் உரியவர்களாக ஆகிறீங்க. இரட்டை கிரீடம் உள்ளவர்களாக ஆகிறீங்க. இரட்டை அஹிம்சாவாதி ஆகிறீங்க. மற்றும் இரட்டை தந்தையின் செல்லமான மற்றும் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகிறீங்க. அந்த மாதிரி
குழந்தைகள் எப்படி குழந்தையாக இருக்கிறவங்க பின்பு உலகத்துக்கே அதிபதிகளின் அதிபதியாக ஆகிடுறாங்க அப்படின்னு அவங்களுடைய உயர்ந்த நிலையின் மகிமை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க பாப்தாதா. அப்படி தன்னுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்களே மனதில் நினைவு செஞ்சு மகிழ்ச்சி அடையிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இந்த நினைவில் ஒருபொழுதும் மாயா தாக்குதல் செய்ய முடியாது. எந்தெந்த குழந்தைகள் எந்த நிலை வரை வந்தடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா இன்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான விஷயமாக தந்தைக்கு சமமாக அனைத்து குணங்கள்ல மாஸ்டர் கடலாக எந்த நிலை வரை ஆகியிருக்கிறாங்க, அனைத்து சக்திகளின் ஆஸ்தியை நடைமுறை வாழ்க்கையில எந்த அளவு அனுபவம் செஞ்சிருக்கிறாங்க, கூடவே ஆத்மாவினுடைய உயர்ந்த மற்றும் மகா நிலையான சம்பூர்ண நிர்விகாரி சர்வகுண சம்பன்னம் 16 கலைகள் நிரம்பிய மரியாதா புருஷோத்தம் மற்றும் சம்பூர்ண அஹிம்சைவாதி என்ற இந்த மகா நிலைகளை எதுவரை வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. குணம் நிறைந்த நிலையினுடைய மகிமை மட்டும் இல்லை, மேலும் அனைத்து குணங்கள் நிரம்பிய நிலையில் ஒருவேளை ஒரு குணத்தினுடைய குறை கூட இருக்குது அப்படின்னா அவரை முழுமையான மகிமைக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால அனைத்து குணங்கள்ல இருந்தும் எத்தனை குணங்கள்ல மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் தன்னில் குணங்களின் குறை இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்க. 16 கலைகள் அப்படின்னா அனைத்து விசேஷங்கள் நிரம்பிய நிலை. அதாவது எப்படி நேரமோ அப்படி சொரூபத்தை உருவாக்கணும் மற்றும் எப்படி எண்ணமோ அப்படி சொரூபத்தை கொண்டு வரணும். தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் முயற்சி செய்வதனுடைய விதி மூலமாக அனைத்து சித்திகளை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்த முடியணும். அனைத்து சக்திகளை அனுபவத்தில் கொண்டு வந்து கொண்டே அனைத்து ஆத்மாக்களுக்காக அவர்களின் தேவைக்கு ஏற்றபடி வரதான ரூபத்தில் கொடுக்க முடியணும். அனைத்து விஷயங்களில் சமநிலை வைக்க முடியணும். அதாவது ஒரு நேரம் அன்பு நிறைந்த மற்றும் வேறொரு நேரம் சட்டம் நிறைந்தவராக ஆக முடியணும். இந்த நேரம் மகா காளி ரூபம் மற்றும் அடுத்த நேரம் சீதலா தேவி ரூபம் ஆக முடியணும். அந்த மாதிரி அனைத்து விசேஷங்கள் அப்படின்னா 16 கலைகள் நிரம்பியவர். எதற்காக? அனைத்து கர்மேந்திரியங்கள் மற்றும் அனைத்து ஆத்மீக சக்திகள், மனம், புத்தி மற்றும் சமஸ்காரம் இவை அனைத்தின் மீது அதிகாரம், அதாவது கட்டுப்பாடு வேண்டும். அந்த மாதிரியான அதிகாரி தான் 16 கலைகள் நிரம்பியவராக முடியும். எந்த ஒரு பலகீனமானவரும் கலையை காண்பிக்க முடியாது, அதாவது விசேஷங்களை காண்பிக்க முடியாது, மேலும் அனுபவமும் செய்விக்க முடியாது. இந்த முறையில் நான் அனைத்து சக்திகளை தாரணை செய்திருக்கிறேனா, அதாவது 16 கலைகள் நிரம்பியவனாக ஆகியிருக்கின்றேனா அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்க. சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னா அனைத்து விகாரங்கள் அனைத்து வம்சத்தையும் சேர்த்து அம்ச அளவிலும், அதாவது எண்ணம் மற்றும் கனவு அளவில் கூட இல்லாத நிலை, அதைத்தான் சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னு சொல்றது. மரியாதா புருஷோத்தமன் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு நொடி மற்றும் ஒவ்வொரு அடியில ஸ்ரீமத் படி, அதாவது மரியாதைப்படி இருக்கணும். எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியும் ஈஸ்வரிய மரியாதை கோட்டிற்கு வெளியில இருக்கக்கூடாது. அமிர்த வேளையில தொடங்கி இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு அடியும் மரியாதைக்கு, அதாவது ஸ்ரீமத்துக்கு அனுகூலமானதாக இருக்கட்டும். நினைவு, உள் உணர்வு மற்றும் பார்வையும் எப்பொழுதும் மரியாதைக்கு ஏற்றபடி இருக்கணும். அந்த மாதிரி மரியாதா புருஷோத்தமனாக எதுவரை ஆகியிருக்கீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இரட்டை அஹிம்சாவாதி அப்படின்னா தூய்மையின்மை, அதாவது காமம் அப்படிங்கிற மகா எதிரி கனவுல கூட தாக்கக்கூடாது. எப்பொழுதும் சகோதரனின் நினைவு சுலபமாக மற்றும் இயல்பாக, அதாவது நினைவு சொரூபத்தில் இருக்கட்டும். அந்த மாதிரியான இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆத்மவதையின் மகா பாவத்தையும் செய்வது கிடையாது. ஆத்மவதை அப்படின்னா தன்னுடைய சம்பூர்ண சதோப்பிரதான நிலையிலிருந்து கீழே இறங்கி தன்னுடைய வதையை செய்வதில்லை. உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்குவதுதான் வதையாகும். ஆத்மாவின் உண்மையான குணஸ்வரூபம் மற்றும் சக்தி சொரூபத்தின் நிலையிலிருந்து கீழே வருவது அப்படின்னா நினைவு இழந்ததாக ஆவது.
அதுவும் பாவ கணக்கில் சேருது. எனவேதான் ஆத்ம வதை செய்பவர் மகா பாவி அப்படின்னு சொல்லப்படுது. கூடவே அகிம்சையான ஆத்மா ஒரு பொழுதும் கொலை செய்வது கிடையாது. கொலை செய்வது என்றால், இம்சை செய்வது என்றால், உங்களில் யாராவது கொலை செய்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. தந்தை மூலமாக என்ன தெய்வீக புத்தி, தெய்வீக விவேகம் மற்றும் ஈஸ்வரிய விவேகம் கிடைச்சிருக்குதோ அதை மாயா வசமாகி, மற்றவர்கள் கூறும் வழியின் வசமாகி, தீய சேர்க்கையின் வசமாகி அல்லது சூழ்நிலைகளின் வசமாகி, ஒருவேளை ஈஸ்வரிய விவேகத்தை அமுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஈஸ்வரிய விவேகத்தை கொலை செய்கிறீங்க அல்லது தெய்வீக புத்தியின் கொலை செய்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. பின்பு நான் விரும்பல, ஆனால் செய்து விட்டேன், விரும்பாவிட்டாலும் கூட நடந்துவிட்டது அப்படின்னு கதறீங்க. அதாவது இது ஈஸ்வரிய விவேகத்தை கொலை செய்வது, பொய் சொல்வது, திருடுவது, வஞ்சகம் செய்வது மற்றும் ஏமாற்றுவது என்ற இதைத்தான் இம்சை மற்றும் மகா பாவம் அப்படின்னு சொல்றது. அப்படி பிராமணர்கள் எந்த திருட்டை செய்கிறீங்க? சூத்திரத்தன்மையின் சமஸ்காரம், சுபாவம் மற்றும் வார்த்தை, மேலும் யார் மேலேயாவது தீய பாவனை வைப்பது ஆகியவற்றை பிராமணன் ஆன பிறகு காரியத்தில் கொண்டு வரீங்க அப்படின்னா சூத்திரனுடைய பொருளை திருடுறீங்க என்றாகிவிட்டது. எப்பொழுது இது பிராமணனுடையது இல்லையோ மற்றவர்களுடைய பொருளை உபயோகிப்பது, அதாவது பிராமணன் ஆன பிறகு அசுர மற்றும் சூத்திரத்தன்மையினுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை தாரணை செய்வது அப்படின்னா திருடுவது. அதை போலவே எப்படி பொய் சொல்றீங்க? நான் ட்ரஸ்டி, அனைத்தையும் உங்களுடையது அப்படின்னு சொல்றீங்க. உடல், மனம் மற்றும் பொருள் அனைத்தும் உன்னுடையது அப்படின்னு பாபா கிட்ட சொல்றீங்க. பின்பு என்னுடையதில் பற்றுதல் வசமாகி நடக்கிறீங்க அப்படின்னா என்னுடையது என்பதை கொண்டு வருவது அல்லது என்னுடையது என்று புரிந்து கொள்வது இதுவும் பொய்யானது இல்லையா? சொல்வது உன்னுடையது என்று மற்றும் செய்வது தன்னுடையது என்றால் இது பொய்யாக ஆனது இல்லையா? உன்னிடமிருந்து தான் அருந்துவேன், உன்னோடு தான் அமருவேன், உன்னோடு தான் பேசுவேன் மற்றும் உன்னோடு தான் அனைத்து உறவுகளையும் வைத்துக்கொள்வேன் என்று உறுதிமொழி கொடுக்குறீங்க. ஆனால் நடைமுறையில் என்ன செய்கிறீங்க? மற்ற ஆத்மாக்களுடனும் உறவு நெருக்கத்தை வைக்கிறீங்க. தந்தையின் நினைவிற்கு பதிலாக மற்ற நினைவையும் சேர்த்தே வைக்கிறீங்க. அப்படி இதுவும் நடந்தது இல்லையா? என்னுடையவரோ ஒரு தந்தை, வேறு யாரும் இல்லை என்பதுதான் உறுதிமொழி. ஒருவேளை அதை கடைபிடிக்கல அப்படின்னா இதுவும் பொய்யானது. அதே போலவே ஏமாற்றுதலும் வஞ்சகமுமாக என்ன செய்கிறீங்க? அனைத்தையும் விட பெரிய ஏமாற்றத்தை தனக்கே செய்கிறீங்க. என்ன கேட்குறீங்க மற்றும் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவற்றின் உயர்ந்த பிராப்தியிலிருந்து தன்னை வஞ்சித்து விடுறீங்க. இதுதான் தனக்கு ஏமாற்றம் கொடுப்பது. ஏமாற்றத்தினுடைய அடையாளமாவது அதன் மூலம் துக்கம் ஏற்படும். கூடவே பிராமண பரிவாரத்திலும் ஏமாற்றம் செய்கிறீங்க. சொல்வது ஒன்று மற்றும் செய்வது இன்னொன்று. தன்னுடைய பலகீனத்தை மறைத்து வெளிமுகமாக தன்னுடைய பெயரை நன்றாக வைத்துக் கொள்வது அல்லது தன்னை நல்ல முயற்சி செய்பவராக, அதாவது புருஷார்த்தியாக காண்பித்துக் கொள்வது. இப்படி ஒவ்வொருவரையும் ஏமாற்றுங்க. ஏதாவது தவறு செய்து மறைப்பது இதுவும் ஏமாற்றுவது மற்றும் வஞ்சகம் செய்வது. அப்படி இரட்டை அகிம்சாவாதி அப்படின்னா புண்ணிய ஆத்மா, மகான் ஆத்மா, அவர் மூலமாக எந்த விதமான பாவ காரியமும் நடக்காது. அந்த மாதிரி ஆத்மாவின் மிக உயர்ந்த நிலையாக என்ன இப்பொழுது சொன்னோமோ அதை எதுவரை தாரணை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தன்னை சோதனை செய்யுங்க. அந்த மாதிரி அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களை தந்தையும் மகிமை செய்கின்றார். அப்படி இன்று அந்த மாதிரி குழந்தைகளின் குண மகிமை செஞ்சிட்டு இருந்தோம் மற்றும் மாலையை உருட்டி கொண்டிருந்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. நல்லது. அந்த மாதிரி அனைத்து மகான், அனைத்து தகுதிகள் நிரம்பிய மகிமை மற்றும் பூஜைக்கு தகுதியான மேலும் இரட்டை அஹிம்சைவாதி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்கள் ஆவது என்றால் சௌபாக்கியத்தின் லாட்டரியை அடைவது அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க.
டீச்சர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து காண்பிப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு டீச்சருக்கும் பின்னால் அவரை பார்த்து நடந்து கொள்பவர்கள், செய்பவர்கள், முன்னேறி செல்பவர்களின் எவ்வளோ பெரிய வரிசை இருக்குது. அப்படி டீச்சர் சரியான வரிசையில் நடத்துவிப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் நிற்கிறார் என்றால் முழு வரிசையும் நின்று விடுது. முழு வரிசையினுடைய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி பொறுப்பை உணர்ந்து நடந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்வீங்க? பொறுப்பு பெரியதிலும் பெரிய ஆசிரியர் என்று பொதுவாக சொல்லப்படுது. எப்படி ஆசிரியர் வாழ்க்கையை உருவாக்குகிறார் இல்லையா, அதே மாதிரி பொறுப்பும் வாழ்க்கையை உருவாக்குவதற்கான அறிவுரை கொடுக்குது. அப்படி ஒவ்வொரு டீச்சரின் மீதும் இவ்வளோ விசாலமான பொறுப்பு இருக்குது. அந்த மாதிரி புரிந்து கொள்வதனால் கூட தன்மேல் கவனம் இருக்கும். கவனம் இருக்குது அப்படின்னா தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே புத்தியில் இருக்கவே இருக்காது. பொறுப்பு பெரிய தன்மையை கொண்டு வருது. ஒருவேளை பொறுப்பு இல்லை அப்படின்னா குழந்தைத்தனம் ஆகிடுது. பொறுப்பு இருப்பதனால அலட்சியம் விலகிடுது. டீச்சர் ஆனவங்க எனக்கு பின்னால் எவ்வளவு பொறுப்பு இருக்குது என்று ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு அடிக்கு பின்னால் யோசிக்கணும். இந்த பொறுப்பு சுமையாக்கும், பாரம் இருக்கும் என்று அப்படியும் கிடையாது. எவ்வளவு இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுறீங்களோ அந்த அளவு அநேகரனுடைய ஆசீர்வாதம் என்ன கிடைக்குதோ அந்த சுமை குஷியில மாறிடுது. அதனால் அந்த சுமை அனுபவம் ஆகிறது கிடையாது, லேசாக இருப்பாங்க. எப்படி பிரம்மபாபா பொறுப்பாளராக ஆனாங்க, அதே மாதிரி நீங்கள் அனைவரும் பொறுப்பாளராக ஆவீங்க. ஆகினால் நீங்கள் அனைவரும் பிரம்மபாபாவை பின்பற்றி நடக்கணும். அவரிடம் பொறுப்பு மற்றும் லேசான நிலை இரண்டினுடைய சமநிலை இருந்தது. அதே மாதிரி தந்தையை பின்பற்றி நடங்க. டீச்சர்களுடைய ஸ்லோகன் ஃபாலோ ஃபாதர். ஃபாலோ ஃபாதர் இல்லை அப்படின்னா வெற்றியடையும் டீச்சர் இல்லை. டீச்சரின் முதல் சான்றிதழ் சுயம் தான் திருப்தியாக இருப்பது, மேலும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது. முதல் நம்பரில் இருக்கும் டீச்சரினுடைய அடையாளம் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது. டீச்சர் ஏன் திருப்தியாக இருக்க மாட்டார்? டீச்சர்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய்ப்பு சமர்ப்பணம் ஆவதற்கு, இரண்டாவது சேவைக்கான வாய்ப்பு, மூன்றாவது பொறுப்பாளர் ஆவதனால தன்மேல் கவனத்திற்கான வாய்ப்பு, மற்றும் நான்காவது எத்தனை பேரை உங்களுக்கு சமமாக ஆக்குவீர்களோ அதில் முயற்சியின் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. அனைத்தையும் விட அதிகமாக முயற்சி செய்வதில் வரிசை எண் முன்னுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மாணவர்களுக்கோ அன்னப்பறவையும் கொக்கும் சேர்ந்தே இருக்க வேண்டியதாக இருக்குது. டீச்சர்களுக்கு நல்ல சூழ்நிலையின் வாய்ப்பும் கிடைக்குது. அப்படி டீச்சர் ஆவது அப்படின்னா லாட்ரி அடைவது. டீச்சர்களுக்கு நாடகத்தில் மிக நல்ல பங்கு இருக்குது. டீச்சர்களுக்கு தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து குஷி அடையணும். தன்னுடைய பிராப்தியின் பட்டியலை என்னென்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு எதிரில் வைங்க. எவ்வளோ கிடைச்சிருக்குது அதை பார்த்திருக்கிறீர்களா? அமிர்த வேளையில் அனைவரும் ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்களா? யார் ஆன்மீக உரையாடல் செய்வதின் ரசனையை அனுபவம் செய்து விடுறாங்களோ அவங்க முழு நாளில் வெற்றி அடைபவராக இருப்பாங்க. அலட்சியமானவராகவோ இருப்பதில்லையே. எப்பொழுதும் தன்மேல் கவனம் இருக்குதா அல்லது ஆர்வம் வருதா? ஒன்று நியமத்தை கடைப்பிடிப்பவங்க, இரண்டாவது பிராப்தி செய்கிறவங்க. நீங்கள் அனைவருமோ பிராப்தி செய்பவர்கள் தான் இல்லையா? நல்லது. வரதானம்: எஜமான நிலையின் நினைவு மூலமாக சக்திகளை கட்டளைப்படி நடத்துவிக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. சுயராஜ்ய அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா எஜமான நிலையினுடைய நினைவு மூலமாக சக்திகளை கட்டளைப்படி நடத்துவிக்கணும். பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. தந்தை மூலமாக என்னென்ன சக்திகள் கிடைச்சிருக்குதோ அந்த அனைத்து சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துங்க. தேவையான நேரத்தில் சக்திகளை உபயோகிங்க. எஜமான நிலையினுடைய நினைவிலிருந்து மட்டும் கட்டளையிட்டீங்க அப்படின்னா சக்திகள் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கும். ஒருவேளை பலகீனமானவராகி கட்டளையிட்டீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பலகீனமானவர்களாக அன்றி எஜமானர்களாக ஆக்குகிறார். அனைத்து குழந்தைகளும் ராஜா குழந்தைகள். ஏன்னா சுயராஜ்யம் உங்களோடது பிறப்புரிமை. இந்த பிறப்புரிமையை யாரும் பறிக்க முடியாது. ஸ்லோகன்:
3 காலங்களையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்தீர்கள் என்றால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா 3 காலங்களையும் தெரிந்து அந்த நிலையில நிலைச்சிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணுங்கிறாங்க பாப்தாதா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.